உலகத்துல எத்தனையோ போர்கள் நடந்திருக்குங்க. சிலது வீரத்துக்காகவும் சிலது நாட்டுக்காகவும் நடந்திருக்கு. ஆனால் அதையும் தாண்டி சில போர்கள் எதுக்கு நடந்துச்சுன்னு கேட்டா, என்னது எதுக்காடா அவ்வளோ பெரிய சண்டை அப்படின்னு நம்ம வாயை புழக்க வச்சுடுங்க. அது மாதிரியான உலக சரித்திரத்துல காமெடி பீஸ்னு சொல்லப்படுற சில டாப் கிளாஸ் 4 போர்களை பத்தி பார்க்கலாம். என்னடி இது? ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது பன்னிப்போர். பேரை கேட்ட உடனே குபுக்குன்னு சிரிப்பு வருதா? அமெரிக்காவுக்கும் பிரிட்டிஷுக்கும் நடுவில் நடந்த சண்டை இது. ஒரு விவசாயியோட உருளைக்கிழங்கு தோட்டத்துல ஒரு பன்னி புகுந்து லபக் லபக்குன்னு தின்னுடுச்சான். அதனால சுட்டுட்டாங்களாம் பன்னிய. என் செல்ல பன்னி போச்சின்னு ஒரு பக்கம், என் உருளைக்கிழங்கு காலின்னு ஒரு பக்கம். அடே என்னடா நடக்குது இங்க அப்படின்னு படையெல்லாம் வந்து நின்னுச்சாம். கடைசியில அந்த பன்னியை தவிர யாருக்கும் ஒரு கீறல் கூட இல்லையாம். அடுத்து வாளிப்போர். அட ஆமாங்க, சாதாரண தண்ணி பிடிக்கிற வாளிக்காக 2 இத்தாலி ஊருங்க குடிமி பிடிய சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஒரு ஊருக்காரங்க அடுத்த ஊர்ல இருந்து வாளியை லபட்டிட்டு வந்துட்டாங்களாம். அந்த வாளியை குடிடா இல்லைன்னா பிச்சு போடுவேன் பிச்சுன்னு ஆரம்பிச்ச சண்டையில ஆயிரக்கணக்கான பேர் கதம் கதம். அந்த வாளி இன்றைக்கும் வெற்றி சின்னமாக கெத்தா இருக்காம். வாளிக்கு வந்த வாழ்க்கையை பார்த்தீங்களா? வாழ்த்துக்கள். சரி போ. லைட்டா போறாங்க. நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமையை வெண்மத்தை கக்கிட்டு போறான். மூணாவதாக பாஸ்ட்ரி போர். பிரெஞ்சுக்கும் மெக்சிகோக்கும் நடந்த சண்டை. எதுக்குன்னு கேட்குறீங்களா? ஒரு பிரெஞ்சு பேக்கரி கடைக்காரரோட கடையை மெக்சிகோ டேமேஜ் பண்ணிட்டாங்களாம். என் கேக்கு, என் பாஸ்தா, என் ஜாங்கிரி, என் பேக்கரி அப்படின்னு ஒரே ஒப்பாரி. கடைசியில் மெக்சிகோ நஷ்ட ஈடு கொடுத்து சமாதானமானாங்க. கடைசியா ஜென்கின்ஸின் காது போர். இது கொஞ்சம் சீரியஸ் மாதிரி தெரிஞ்சாலும் ஆரம்பிச்ச விஷயம் செம ரகலையான காமெடி. ராபர்ட் ஜங்ஷனின் ஒரு பக்க காதை ஸ்பெயின்காரங்க வெட்டிட்டாங்களாம். பல வருடம் கழிச்சு அந்த காஞ்சு போன காதை பார்லிமெண்ட்ல கொண்டு வந்து காட்டி, பாருங்க என் காதை, எனக்கே இந்த கதியான்னு ஒரே பில்டப். உடனே பிரிட்டன் ஸ்பெயின் மேல போர். காதுக்காக இப்படி ஒரு சண்டையும் நடந்திருக்கு.